ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன? ஏ அண்ட் த. இது மூணுமே நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்த நம்ம மீன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவோம். ஆனால் சில சென்டென்சஸில் வந்து நம்ம ஜீரோ ஆர்டிகல்ஸ், அதாவது ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன ரூல்ஸ், எங்கே இந்த ரூல்ஸ்லாம் அப்ளை பண்ணி நம்ம ஜீரோ ஆர்டிக்கல் யோசிச்சு பேசணும், இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். Hi, I'm Sneha. Welcome to Caption. Caption is a revolutionary learner together English fluency program. Caption ஓட English கத்துக்கிறது easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay. So first of all வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் ஆர் ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ்னா என்ன? பேசிக்காக வந்து அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஒரு அட்ஜெக்டிவோட ஃபங்க்ஷனாலிட்டி தான். அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், அதாவது ஒரு நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து அட்ஜெக்டிவோட வேலை. சேம் பர்பஸ் தான் வந்து ஆர்டிகல்ஸ்க்குமே. ஸோ ஆர்டிகல்ஸ் ஆர் பேசிக்லி அட்ஜெக்டிவ்ஸ். Like adjectives, articles modify noun. That is, they describe a noun. Okay. So a and the, இது மூணும் தான் வந்து ஆர்டிகல்ஸ். நம்ம இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். An apple, I ate an apple for breakfast. Or she came in a red car. You know, we say the movie was amazing. I read the book too. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிகல்ஸ் இல்லையா? ஸோ ஏ அண்ட் த இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போது நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தையோ ப்ளூரல் இல்லை சிங்குலரான ஒரு விஷயத்தையோ டிஸ்கிரைப் பண்ண போது நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதாவது ஒன்று நம்ம நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லை ஸ்பெசிஃபிக் விஷயத்த சொல்கிறதுக்கு நம்ம ஏ அண்ட் த யூஸ் பண்ணுறோம். ஆனால் there is something called zero articles. Okay, so zero articles now, if the noun has a zero article, it means that no article will be used before the noun. Simple. அதாவது ஜீரோ ஆர்டிக்கல்னு நம்ம சொல்ல போது ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நம்ம ஜீரோ ஆர்டிக்கல் சொல்லுவோம். பேசிக்லி ஜீரோனா நத்திங். ஸோ ஜீரோ ஆர்டிக்கல் இஸ் டு நாட் யூஸ் அன் ஆர்டிக்கல். அது எங்கெல்லாம் அப்ளை ஆக போகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ he ordered ham and eggs. Do you want coffee or tea? இப்போ do you want a coffee-ன்னு நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா? That is okay. But do you want coffee or tea-ல நம்ம வந்து do you want a coffee or a tea அப்படின்னு கேட்கக்கூடாது. We say do you want coffee or tea. நம்ம கொஞ்சம் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்தது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேப்ஷன் 30-day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்கிறேன். உங்கள் இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி பேசுறதுக்கு 30-day ஃப்ரீ ட்ரையல் இஸ் அன் எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் ஃபீட்பேக் நாங்கள் தரோம். பர்சனல் கோச் அவைலபிளாக இருக்காங்க. உங்களுக்கு எப்போவாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து டவுட் இருக்குது, நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா வில் பி தேர் டு ஹெல்ப் யூ. அண்ட் உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பேச தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக பேசுகிறோமா, நம்ம எங்கே ஸ்டக் ஆகுறோம், அந்த விஷயம்லாம் புரிஞ்சு நம்ம வந்து ஒழுங்காக வந்து இங்கிலீஷை வந்து கரெக்ட் பண்ணி பேசலாம். அண்ட் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. இந்த 30-day ஃப்ரீ ட்ரையல் நான் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்ருங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு ஜீரோ ஆர்டிக்கல். யூஸ் ஜீரோ ஆர்டிக்கல் வித் uncountable or plural nouns. ஸோ uncountable nouns and countable nouns பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கவுண்ட் பண்ண முடியும்னா அது நவுன். கவுண்ட் பண்ண முடிகிற நவுன்ஸ் எல்லாமே வந்து கவுண்டபிள் நவுன்ஸ். அண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நவுன் கவுண்ட் பண்ண முடியும்னா ஐ ஹேட் so many apples, so many oranges, அதெல்லாமே வந்து countable nouns. இப்போ I have so many milk ன்னு சொல்ல முடியாது because milk is a quantity, so that will become uncountable. இந்த வீடியோவை நாங்கள் இன்னும் வந்து ஃபுல்லாகவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ போய் பாருங்க. அண்ட் plural nouns. ஸோ noun ஓட சிங்குலர் ஃபார்ம் ஓட plural ஃபார்ம். So that is your plural form. இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்ம ஜீரோ ஆர்டிகல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, ஃப்ரெஷ் பிரெட் ஸ்மெல்ஸ் கிரேட், டெலிஷியஸ். ஸோ ஃப்ரெஷ் பிரெட்ன்றது வந்து இட்ஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். என்னால் பிரெட்டு கவுண்ட் பண்ண முடியுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். எஸ், வி கேன் கவுண்ட் பிரெட். பட் அது நம்ம ஸ்லைஸ் பண்ணுறது. ஸோ பிரெட் வந்து இட்ஸ் ஆக்சுவலி குவான்டிட்டி. ஒரு லோஃப் மாதிரி இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஸோ அந்த பிரெட்டை வந்து நம்ம குவான்டிட்டி கணக்கில் தானே நம்ம வாங்குவோம். எனக்கு வந்து ஒரு பேக்கெட் பிரெட் வேணும் இஸ் ஓகே. பட் அந்த ஒரு பேக்கெட்டில் எவ்வளோ பிரெட் இருக்குன்னு வி கான் சே இல்லையா? வி கேன் ஈவன் கட் இட் மோர் ஆர் வி கேன் கட் இட் லெஸ்ஸர். ஸோ அதனால வந்து ஃப்ரெஷ் பிரெட் இஸ் அ அன்கவுண்டபிள் நவுன். ஃப்ளவர்ஸ் க்ரோ இன் ஸ்ப்ரிங். நவ் ஃப்ளவர்ஸ் வந்து வி கேன் கவுண்ட். I have so many flowers in the garden, or I plucked 5 hibiscus from my garden today அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட்
plural ஃபார்மில் இந்த noun இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ஜீரோ ஆர்டிக்கிள் தான் யூஸ் பண்ணோம். அதாவது ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஜீரோ ஆர்டிக்கிள் ரூல் இங்கே அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா zero articles can be used with meals, sports or names of places. Okay, example, what do you want for breakfast? What do you want for a breakfast? What do you want for the breakfast is wrong. What do you want for breakfast? That is the correct way of saying it. Do you play cricket? Do you play the cricket? அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா கிரிக்கெட்டே வந்து ஒரு ஸ்போர்ட் தான். நம்ம அதை சொல்ல போது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம் என்னன்னு. ஸோ வந்து எம்ஃபசைஸ் பண்ணி the cricket, a cricketன்னு சொல்றது doesn't make sense. So do you play cricket? My friend lives in Australia. ஒரு நேஷ்னாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறது, அதாவது ஐ எம் an Indian, அது கரெக்ட். பட் ஐ எம் ஃப்ரம் இந்தியா தான் சொல்ல முடியும். யூ கான் சே ஐ எம் ஃப்ரம் த இந்தியா, அது தப்பு. ஸோ மை ஃப்ரெண்ட் லிவ்ஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மூணுமே வந்து இட்ஸ் அ மீல், ஸ்போர்ட் ஆர் அ நேம் ஆஃப் அ பிளேஸ் ஆர் அ கண்ட்ரி. ஸோ இந்த ரூலுக்கு வந்து நம்ம வந்து ஜீரோ ஆர்டிக்கிள் அப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் லாங்குவேஜஸ். அகேன், ஹீ ஸ்பீக்ஸ் ஸ்பானிஷ், she knows Japanese. இது எல்லாமே கரெக்ட். we can't say she knows the Japanese, wrong. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஜீரோ ஆர்டிக்கிள் தான், ஜீரோ ஆர்டிக்கிளோட ரூல் அப்ளை பண்ணணும். அகேன் ஜீரோ ஆர்டிக்கிள் வந்து வேற எந்த ரூல் அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேஸ் அண்ட் வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் ஸ்பெசிஃபை பண்ண போது நம்ம வந்து ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வீக் we will have a test. next the week it doesn't make any sense. அது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் கூட வராது. ஸோ நெக்ஸ்ட் வீக் we'll have a test. your appointment is on Monday. அன்னைக்கு உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் இருக்குது, மண்டே அன்னைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போது you can't say the Monday, you just say on Monday. My birthday is in June. My birthday is in June. So we don't say in the June. ஜூனே வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபை ஆகிடுது என்ன விஷயம்னு. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஜீரோ ஆர்டிக்கிள் ரூல் தான் அப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ அகேன் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன குவிஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த குவிஸ் வருதோ ஃபீல் ஃப்ரீ, பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு நம்ம அது கரெக்டாக வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். லெட்ஸ் பிளே டேஷ் கார்ட்ஸ் டுடே. லெட்ஸ் பிளே த கார்ட்ஸ் டுடே. நோ, லெட்ஸ் பிளே கார்ட்ஸ் டுடே. அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து ஜீரோ ஆர்டிக்கிள் வில் அப்ளை. நான் கார்ட்ஸ் அகேன் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்பெசிஃபை த கார்ட்ஸ் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. கார்ட்ஸ்னாலே ஸ்பெசிஃபை ஆகிடும் அந்த இடத்துல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐ கேன் ரைட் இன் டேஷ் ஹிந்தி. ஹிந்தி வந்து லாங்குவேஜுக்கு வந்து நம்ம ஜீரோ ஆர்டிக்கிள் ரூல் தான் அப்ளை பண்ணோம். ஸோ ஐ கேன் ரைட் ஒன்லி இன் ஹிந்தி. தட் இஸ் கரெக்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐ ஹாவ் டேஷ் ஃபீவர். இந்த இடத்துல வந்து நம்ம ஜீரோ ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. we should say I have a fever. I have a fever. I'm coming down with a cold. அப்படி தான் சொல்லுவாங்க. we don't say I'm coming down with cold. I'm coming down with fever. No, you say I think I have a fever. I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Capshine 30-day ஃப்ரீ ட்ரையல், இதில் நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு caption.com நீங்கள் போகலாம். இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், 30-day ஃப்ரீ ட்ரையலை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் இன்னும் ஹாப்பியாக ஃப்ளூயண்ட்டாக பேசுங்க. தேங்க்யூ.